8 வகையான உணர்ச்சிகளையும் ஒருவர் தம் மெய்ப்பாட்டோடு தோன்று நடிப்பதே நாடகமாகும். உண்மை சம்பவங்களை உயிரோடு மேடையில் கொண்டு வருவதே நாடகமாகும். நாம் வாழும் இந்த அதிநவீன உலகத்தில் அனைத்தும் எளிதாக விரல் நுனியில் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிடைக்க வேண்டிய உண்மை, நீதி, நேர்மை அழிந்து கொண்டிருக்கிறது. உண்மையை நிரூபிக்க மன்னனின் உயிரையே கேட்டவள் அன்றைய கண்ணகி. ஆனால் இன்றோ நாம் வாழும் குடும்பங்களின் நீதி அழிந்து கொண்டிருக்கிறது, பாசம் புதைந்து கொண்டிருக்கிறது. இதோ இந்த மேடையில் வாதாடி ஜெயித்த கண்ணகியையும் வாழ்க்கையே இழந்து தவிக்கும் தாயையும் காண்போமா? காவலரே, காவலரே, பாதி உயிரும் கையில் தனிச்சிலம்பும் ஆவி குடிப்போன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உங்களை சந்திக்க என்று உங்கள் மன்னரிடம் சற்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். முடியாது. சொல்ல மாட்டீர்களா? மாட்டோம். விலகுங்கள். யார்? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்துடன் உள்ளே வரும் நீ யார்? யாரம்மா நீ? நில்லங்கே. ஏன் இந்த ஆவேசம்? புறாவிற்கு உடல் தந்து புகழ்பெற்ற மன்னர்களின் வரலாற்றை தேர்காலில் மகனை ஏற்றி நியாயம் காத்த மண்ணீதி சோழன் என்னும் பெருந்தகை நீதி இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனின் பூம்புகார் எனது ஊர். பெருவணிகர் நாசாத்தானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? நீர் யார் என்று முதலில் கூறு. முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடி நிலையிலே முத்தமிழை காப்பாற்று மூவேந்தர் பரம்பரை நும் பெருமை தனி ஒளியாக்க முடிவு புரிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதுமாக தெரிந்து கொள்க. யார் நீ? முத்தமிழை காப்பாற்ற வந்திருக்கும் எம் மன்னனை இகழ்ந்திருக்கும் நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிலவுடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலுமண்டபத்திலே முது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அங்கே கொடி கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டார்கள் இகழ்ந்துரைக்க மோதி கொடுங்காலில் அவசர தீர்ப்பிற்கு ஆளாகி கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. நான் வணக்கம் தேவையம்மா. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பை திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவராயும் நாக்காக்க மன்னா, நாக்காக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவனை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்திலே அறிவுக்கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனே, தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? என் கணவன் நீதியின் இலக்கணமாக திகழ்பவர் என்பதனை நீ அறியாததா? நீதி இலக்கணமாக உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, முது நாட்டில் எதற்கு பேர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வம் என் வாழ்வின் கருவூலத்தை சாக படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். பொற்றவனே, குடைநிழலில் குந்தலம் இருப்பவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவாயேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலையாடுவதில் அவ்வளவு அவசரம் காட்டுவானே, இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அரங்காக்கும் மன்னன். என்ன கண்ணகி, உமது கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியனுடைய சிலம்பு. கோப்பெருந்தேவனுடைய சிலம்பு அல்ல, கோவலனின் தேவியான என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. மன்னரா குற்றவாளி? நானா குற்றவாளி? ஆம், நீர்தான் குற்றவாளி.
அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருந்தகைய பெரியோர்கள், இவர்களே இப்பொழுது நீதிபதிகள். இவர்கள் வழங்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோரே, அருவி நீதி ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான். அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்று கீர்த்தி துறையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்புருந்தேவனுடைய சிலமை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை, அதை ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? இதோ இந்த சிலம்பு. இதனுடைய மற்றொரு சிலம்பைத்தான் என் மன்னவன் விற்க வந்தான். மாப்பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் கேட்டு உன்னை குற்றமற்றவராக ஆக்க துடிக்கிறாயே. இப்படி கேள்வியின் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வலுவான் நெடுஞ்சொலின் என்ற பெயரும் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. தேவி அணிந்திருந்த ஒரு சிலம்பு உன்னுடையதுதான் என மெய்ப்பித்து காட்டுவாயா? உன்னால் நிரூபிக்க முடியுமா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். பாண்டியா, உன் மனைவியின் சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்க பரல்கள். என்ன, மாணிக்கங்களா? அப்படியா? பார்க்கலாம். தேவி, உன் கால் சிலம்பை கொடு. இதோ பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்ணீர் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ பார் என்னுடைய மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அரங்கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி அழிந்து விட்டதா? நியாயம் சரிந்து விட்டதா? நெடுஞ்சலின் அறம் வரம் துயர் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயையோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகமே சிரிக்கிறது பாண்டியா. நீ தலை தொங்கி நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திரைக்குள்ள கேலி பேசுகிறது பாண்டியா. நீ நீதி தவறிய செய்தி கேட்டு ஆணை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அன்னார் தலைகுனியாமல் வழிநடத்தும் உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருத்தோள்கள் எங்கே? மன்னா, மாசு தவறிய நீதி தவறிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. பாவம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? அதுவும் தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த வெண்குடை எதற்காக? தேவையில்லை. அழு அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் மழை வைத்த காவலனே, அழு. என் காதலனை, கண்ணாளனை, கண்ணிறைந்த மணவாளனை, துடிக்க துடிக்க கொஞ்சமா பாவியே, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கள்வன் அல்ல, உன் கணவன் கள்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தால் கொன்றுவிடல் என்று தீர்ப்பளித்த நானே கள்வன், நானே கள்வன். தாயகமே, தமிழகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா. அரசே, அரசே, நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிர் கண்டு நிமிர்த்து விட்டீர்களே. The role of a good leader is not to give greatness to human beings, but to help them extract the greatness they already have inside them. Very Reverend Dr. L. Sahai Raj, DZL, Diocesan Administrator, the Diocese of Tanjavur, I invite our chief guest,
Reverend Dr. L. Saharaj for the presidential address. Very Reverend Sister Jancy, Provincial of the Congregation of the Carmelites, Reverend Father George Fernandez, Parish Priest of Namana Samutharam, Reverend Father S.M. Irudheraj, Correspondent of St. Mary's Higher Secondary School, Pudukkottai, Reverend Father John Peter, Correspondent of Infant Jesus Matriculation School, Tevu, Very Reverend Father David Dhanraj, dear fathers, my dear sisters, correspondent of this school and principal and staff, all the staff and my dear students and my dear parents. சுருக்கமாக முடிச்சாலும் தமிழ்லேயே பேசிடுறேன். ஏன்னா ஒரு சில சிஸ்டர் ஜான்சி மட்டும்தான் தமிழ் தெரியாது, மற்ற அனைவருக்கும் தமிழ் தெரிகிறதுனால இது முதலாம் ஆண்டு விழா இந்த பள்ளிக்கு. ஆனால் இது முதலாம் ஆண்டு விழா போல் எனக்கு தெரியலை. பல ஆண்டுகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்ற பள்ளியில் கூட இந்த அளவிற்கு கச்சிதமாக ஒரு ஆண்டு விழா நடைபெறுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த முதலாம் ஆண்டு விழாவில் நான் மகிழ்ச்சியோடு பங்கு பெறுகிறேன். இங்கே நடைபெறுகிற அந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அந்த காஸ்டியூம், இந்த பின்னணி, ஒளி அவர்களுடைய நடிப்பு, இந்த கண்ணகி, அதே மாதிரி அடுத்து நடந்த அந்த தமிழ் நாடகம், எத்தனை திறமைகள், ஆற்றல்கள் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்த கரகோஷம் எழுப்புவோமா? நீங்கள் கரவொலி எழுப்புனீங்க, ஆனால் எனக்கு காதில் சரியாக விழலை. இது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஆற்றல்கள், இவ்வளவு திறமைகள், நிச்சயமாக அவர்களை பெற்றெடுத்த உங்கள் பெற்றோருடைய உள்ளம் பூரித்து இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது. அதே போன்று இவர்களுக்கு மிக சிறப்பான பயிற்சி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் கரவொலி எழுப்புவோம். ஏன்னா அவங்க இல்லைன்னா நிச்சயமா இப்படிப்பட்ட திறமைகள் இருக்காது. மூன்றாவதாக உங்களுக்கும் இந்த பெருமை. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் வீட்டில் நீங்கள் கொடுக்கிற பயிற்சி, உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும், நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் என்ற உங்களுடைய அந்த எண்ணம், ஆசை இன்று நிறைவேறியிருக்கிறது. எனவே உங்களுக்கும் ஒரு கைத்தட்டு, நீங்களே அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு. நான் இதை முதலாம் ஆண்டு விழா என்று சொல்லுகிற போது என்னுடைய இந்த விழாவின் தலைப்பாக, தீமாக பிராத்தம் சுகி, அதாவது ஃபர்ஸ்ட் ஜாய் என்று சொன்னார்கள். எனக்கு இது ஒரு பெஸ்ட் ஜாய் போல தெரிகிறது. இது முதலாவது சந்தோஷம் அல்ல, சிறப்பான சந்தோஷமாக என்னுடைய மனதுக்கு படுகிறது. அதற்கு பல காரணங்கள், இந்த மாணவ மாணவியருடைய திறமைகள், ஆற்றல்கள். அதோடு இன்னொரு காரணம், சற்று ஆண்டு விழா வாசிக்கிற போது இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்த வரலாற்றை சொன்னார்கள். உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக தெரியும், இந்த பகுதியில் வசிக்கின்றவர்கள், இந்த சிஸ்டர்ஸ் இங்கே வருவதற்கு முன்னதாக, இந்த பள்ளிக்கூடம் இங்கு வருவதற்கு முன்னதாக இது இருள் அடர்ந்த ஒரு காடு போல இருந்தது. இந்த பகுதிக்கு வருவதே மிகவும் பயமாக இருந்தது. சிஸ்டர்ஸ் வருகிற போது முன்னாள் ஆயர் அவர்கள் 1/2 ஏக்கர் நிலம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்று சொன்ன போது முன்னாள் ஆயர் அவர்கள் 3 ஏக்கர் நிலம் வழங்கினார்கள். அந்த 3 ஏக்கர் நிலம் அதை அளவீடு செய்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு இப்போது இருக்கின்ற அந்த ப்ரொவின்ஷியல் சிஸ்டர் ஜான்சி வந்திருந்தார்கள். நாங்கள் 2 பேர் தான் இந்த இடத்தை ரெஜிஸ்டர் செய்தோம் அவருடைய சபையின் பெயரால். அதோடு இந்த சுற்றுப்புறம் இருக்கிற அந்த காம்பவுண்ட் வால், இதனை அளவீடு செய்து இந்த காம்பவுண்ட் வால் போடுவதற்கும் ஆயர் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அந்த அளவீடு செய்வதற்கெல்லாம் நான் ஈடுபட்டேன். அப்பொழுது நினைத்தேன், இவ்வளவு இருளடர்ந்த பகுதியாக இருக்கிறதே என்று. ஆனால் இன்று இங்கு இந்த மின் விளக்குகள் மட்டுமல்ல, அறிவொளி, ஞானம் இங்கு மிக மிக வெளிச்சமாக இருப்பதை பார்க்கிற போது என்னுடைய மனதிலே பெஸ்ட் ஜாய் என்று சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜாய் அல்ல, பெஸ்ட் ஜாய். எனவே இப்படிப்பட்ட மிக சிறப்பாக இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற காங்கிரிகேஷன் ஆஃப் கார்மலைட் சிஸ்டர்ஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தஞ்சாவூர் மறை மாவட்டத்தின் சார்பாக, உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் உங்களோட. இன்றைக்கு இந்த மாணவ மாணவியர்கள் அறிவு திறன் ஆற்றல்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள், திறமைகள் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போனா அறிவு வளரும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் இருந்தாவே நம்முடைய பிள்ளைகள் மிக சிறந்த அறிவாளிகளாக இருக்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சர் கேட்டாங்களாம் 1ஆம் கிளாஸ் பையன்கள்கிட்ட, உங்க வயசு என்னன்ட்டு. அந்த 1ஆம் கிளாஸ் பையனுக்கு நிச்சயமா 5 வயசு 6 வயசு இருக்கும். ஒவ்வொருத்தரும் வயசு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் 5 வயசுன்னு சொன்னா, இந்த டீச்சர் என்ன நினைச்சாங்களோ தெரியல, உங்க அப்பா வயசு என்னடா அப்படின்னு கேட்டாங்க. பொது அறிவு போல உங்க அப்பா வயசு என்னன்ட்டு.
இவன் உடனே அந்த சின்ன பையன் 5 வயசுன்னு சொன்னான்ல, அவன் சொன்னான் சத்தமா, எங்கள் அப்பா வயசு 5. டீச்சருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டேய், உன் வயசு 5டா, உங்கள் அப்பா வயசு, என் வயசு 5, எங்கள் அப்பா வயசு 5. டேய், உன் வயசு 5, உங்கள் அப்பா வயசு, என் வயசு 5, எங்கள் அப்பா வயசு 5 தான். டேய், உன் வயசு 5, உங்கள் அப்பா வயசை கேட்டேன், எங்கள் அப்பா வயசு 5 தான். டீச்சருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சொன்னால் அடிச்சே போட்டுருவான் போல இருக்கு சொல்லிட்டு, எப்படிரா உன் வயசு 5னா உங்கள் அப்பாவுக்கு எப்படா 5 வயசு இருக்கும், என்னடா யாரா சொல்லி கொடுத்தா? உடனே சொன்னான், டீச்சர் இதெல்லாம் தெரியாமல் எப்படி பள்ளிக்கூடத்தில் வந்து பாடம் நடத்த உங்களுக்கு யார் போஸ்டிங் கொடுத்தா? நிச்சயமாக சொல்லி டிஸ்மிஸ் பண்ணோம். என் வயசு 5னா எங்கள் அப்பா வயசு 5, இது கூட உங்களுக்கு புரியலையா? நான் வீட்டில் மூத்த பிள்ளை, நான் பிறந்த பிறகு தான் அவர் அப்பாவாக மாறினார், அதுக்கு முன்னாடி அவர் அப்பான்னு யாருமே சொல்லலை. அப்போ எனக்கு 5 வயசுனா எங்கள் அப்பாவுக்கு 5 வயசு தானே. அந்த பையனுடைய அறிவை பாருங்க. இப்படி யாராவது யோசிச்சிருப்போமா? நிச்சயமா யோசிச்சிருக்க மாட்டோம். இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அறிவு ஆற்றல் நிறைந்து இருக்கிற பல காரணங்கள். இன்னைக்கு டிவி, அதே மாதிரி செல்ஃபோனெல்லாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா அக்கு வேற, அங்கே பாருங்க செல்ஃபோன் வச்சுட்டு தான் உட்காந்து, செல்ஃபோனெல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருவான், நமக்கே தெரியாது. அந்த அளவிற்கு அறிவாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் நான் நினைப்பது, இந்த கார்மல் ராணி பள்ளிக்கூடம் என்பது அறிவை வளர்க்கின்ற ஒரு நிறுவனம் அல்ல, ஆளை வளர்க்கின்ற நிறுவனம். அறிவும் வளரணும், ஆளும் வளரணும். அதுதாண்டா அறிவும் வளரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். இந்த நாடகத்தில் இருக்கிற அந்த அருமையாக நடிச்சு காட்டினாங்க. அதை பார்க்கிற போது என்னுடைய வாழ்க்கையில் 2 மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்னுடைய நினைவுக்கு வந்தது. ஒருத்தர் சாதாரண செக்யூரிட்டி வேலை பார்க்குறவர், அவருடைய மனைவி, அவருடைய முதல் மகன் பிறந்த உடனே, ஒரே பையன்தான், பையன் பிறந்த உடனே அவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்க. தன்னுக்கு ஒரே பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி அந்த பையனை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் அடுத்த கல்யாணம் கூட செய்யாம இந்த பையனை நல்லா படிக்க வச்சு, தன்னிடத்தில் இருக்கிற சாதாரண குடும்பம், பெரிய பணக்காரர் இல்லை, கொஞ்சம் தான் நிலமெல்லாம் இருந்தது, அவர் நன்றாக படிக்க வைத்து அந்த நிலத்தையும் விற்று அவனை ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக மாற்றினார். அவன் நல்லா படிக்கக்கூடிய பையன், நல்லா படித்தான். தன்னுடைய பையனுக்காகவே பல வேலைகள் செய்தார். செக்யூரிட்டி வேலை மட்டும் இல்லை, இன்னும் மற்ற நேரம் இருக்கிற போது என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சார். இந்த பையன் நல்லா படித்தான், நல்ல மார்க் வாங்கினான், நல்ல கம்பெனியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக சேர்ந்தான். அமெரிக்காவுக்கும் போனான். அமெரிக்காவில் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறான். மாதம் 10 லட்சத்திற்கு மேலாக சம்பாதிக்கிறான். 1000 பேருக்கு மேலாக அவனுக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அவங்க 1000 பேருக்கு அவன் லீடர். இதையெல்லாம் அவர் சொல்லிவிட்டு, அவர் எனக்கு ஏற்கனவே தெரியும் என்பதனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு, ஏன்னா அவருடைய கல்யாணத்தை மந்திரித்தவன் நான் ஆலயத்தில், அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என் பையன் நல்லா படித்தான் ஃபாதர், நல்லா மார்க் வாங்கினான், நல்ல வேலையில் இருக்கிறான், அமெரிக்காவில் 1000 பேருக்கு அவன் லீடராக இருந்து கொண்டு இருக்கிறான், 10 லட்சத்துக்கு மேலே மாதம் சம்பாதிக்கிறான், என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னங்க சந்தோஷப்படாமல் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் ஃபாதர், என்கிட்ட பேசியே வருஷ கணக்காயிடுச்சு. நான் எப்பயாவது பேசினா வைங்கப்பா, வேற வேலை இல்லையா, வைங்க என்று சொல்லுகிறான். நான் சாப்பாடு, அவரை பார்த்து ரொம்ப ஒல்லியாக மெல்லிந்து போயிருந்த, பணம் ஒரு காசு கூட அனுப்புறதில்லை ஃபாதர், எனக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், அப்பான்னு ஒரு 2 நிமிஷம் எனக்கு பேசினா போதும் ஃபாதர். நான் எப்போ ஃபோனில் பேசினாலும் வைங்க வைங்க என்று சொல்லுகிறேன், அல்லது ஃபோனே எடுக்கிறதில்ல. இப்போ ஒரு 2-3 மாதமாக ஃபோனே எடுக்கல ஃபாதர், என்னால் தாங்க முடியல, அதனால தான் உங்கள்கிட்ட பேசி சற்று ஆறுதல் பெற்று போகலான்னு சொல்லி வந்த. படிக்க வச்சு என்ன ஃபாதர் பிரயோஜனம்? மனுஷனா அவன் மாறவே இல்லை ஃபாதர். நல்லா படிக்கிறான், பணம் சம்பாதிக்கிறான், ஆனால் மனுஷனாவே இல்லையே என்ற வருத்தம் தான் என்று வருத்தப்பட்டு போனார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இன்றைய நாடகத்தை கூட அதை அருமையாக நடித்து காட்டினாங்க. நல்ல அறிவாற்றலோடு இருக்கணும், நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும், உண்மையான நல்ல பண்புகள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவதுதான் இந்த கார்மல் ராணி பள்ளிக்கூடத்துடைய லட்சியமாக, இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை அடைய உழைத்து கொண்டிருக்கிற இந்த பள்ளிக்கூடத்தின் கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல், ஆசிரியை பெருமக்கள் அத்தனை பேருக்கும், பெற்றோர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் தங்களுடைய எதிர்கால திட்டத்தை சொன்னார்கள். 10ஆம் வகுப்பு வரை இன்னும் அவர்கள் வளர வேண்டும். இந்த பள்ளிக்கூடம் இங்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்க வேண்டும். அருகிலே இருக்கிற இந்த ஐடிஐ கூட, இந்த பகுதியில் கூட உயர்கல்வி நிறுவனங்கள் வர வேண்டும் என்று பல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களுடைய ஆதரவால், உங்களுடைய ஜெபத்தால் நிச்சயமாக இந்த பகுதி
அறிவும் ஆற்றலும் உண்மையான மனிதர்களை உருவாக்குகின்ற பகுதியாக இந்த பகுதி மாற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Sir Wisdom. Now let's move towards the much awaited prize distribution ceremony. Now I request Reverend Dr. L. Sahayaraj to award the talented winners with trophies and certificates. Rank holders of the year, class LKG, S. Emika. பெற்றோர்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்த இருகரம் தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். UKG, Renusri. Class first, S. Selva Prithvika. குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். Class second, S. Mohitasri. Class third, M. Jolin. Class fourth, A. Rakshana. Class fifth, B. Leona Fersi. And class 6, A. Adekela Ronald. Next, best students of the year, class LKG, P. Neomika. Class UKG, பெற்றோர்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். D. Maria Pavensi. Class first, S. Jivika. Class second, P. Yuvan Karthik. Class fourth, J. Aaron. Class fifth, A. Anto Frederick. And class 6th, M. Jeevapriyan. Thank you, dear Father. Now I call upon the correspondent of our school, Reverend Sister Usha, to give a memento to Reverend Dr. L. Sahayaraj as a token of our love. Thank you very much, Father. பாடிக்கொண்டே ஊர்வலம் வரும் குறவன் குருத்திகளை பார்த்ததுண்டோ? இப்பொழுது அவர்களின் பாரம்பரிய நடனத்தை ஆடி பாடி நமக்கு ஏதோ அறிவுரை சொல்ல வருகிறார்கள் எம் கார்மல் ராணி குறவன் குரத்திகள். பார்த்து ரசிப்போமா? யா சிங்கா என்ன சிங்கா? போடு போடு தாள போடு யா சிங்கா போடு போடு தாள போடு பாடு பாடு புதுசா பாடு 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 புதுசா பாடு போடு போடு தாள போடு பாடு பாடு புதுசா பாடு நீ பாடு பாடு புதுசா பாடு நமக்கு டப்பாடாயாலோ நமக்கு டப்பாயாலோ என் பிள்ளை சொல்றேன் கேட்டுக்க. சொல்லு. விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, அங்க மனித நேயம் குறைஞ்சு போச்சு. விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, அங்க மனித நேயம் குறைஞ்சு போச்சு. இதை எடுத்து சொல்ல போறேன், வாழ்ந்து காட்ட போறேன். எடுத்து சொல்ல போறேன், வாழ்ந்து காட்ட போறேன். அப்படி போடு போடு தாளம் போடு பாடு பாடு புதுசா பாடு 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 புதுசா பாடு.
தினமும் உழைச்சு பாடுபட்டா எதுக்கும் இங்கே கவலை இல்ல. பசிக்கு சோறு பஞ்சம் இல்ல, பகிர்ந்து வாழ மனசு இல்ல. தினமும் உழைச்சு பாடுபட்டா எதுக்கும் இங்கே கவலை இல்ல. சொர்க்கம் போல நம்ம பூமி நிறைஞ்சிருக்கு, பசி இல்லா உலகத்தை படைச்சிடுவோம். சொர்க்கம் போல நம்ம பூமி நிறைஞ்சிருக்கு, பசி இல்லா உலகத்தை படைச்சிடுவோம். கடவுள் தந்த அழகு உலகம் சுயநலத்தாலே மங்கி போச்சு. நம்ம மண்ண நாம மதிச்சா வாழ்க்கையும் வளமா பெருகும். கடவுள் தந்த அழகு உலகம் சுயநலத்தாலே மங்கி போச்சு. நம்ம மண்ண நாம மதிச்சா வாழ்க்கையும் வளமா பெருகும். சுற்றுச்சூழல் சுத்தமாக இருந்திடவே பத்திரமா பூமியை நாம் பாதுகாப்போம். சுற்றுச்சூழல் சுத்தமாக இருந்திடவே பத்திரமா பூமியை நாம் பாதுகாப்போம். திருநெருப்பு நிலங்காத்து வானம் இல்லாம போனா மனுஷனை காணோம். நீர் நெருப்பு நிலங்காத்து வானம் இல்லாம போனா மனுஷனை காணோம். இதுதானே சாமி சொன்ன தத்துவம், இதுதானே நம்ம சாமி சொன்ன தத்துவம். போடு போடு தான போடு, பாடு பாடு புதுசா பாடு, நீ பாடு பாடு புதுசா பாடு. போடு 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 தான போடு, பாடு பாடு நீ புதுசா பாடு, பாடு பாடு நீ புதுசா பாடு பாடு பாடு. நமக்கிட்ட பண்டையலோ நமக்கிட்ட பாஹையலோ, நமக்கிட்ட பண்டையலோ டுமுக்கிட்ட பாஹையலோ, நமக்கிட்ட பண்டையலோ நமக்கிட்ட பாஹையலோ, நமக்கிட்ட பண்டையலோ டுமுக்கிட்ட பாஹையலோ. கிஞ்சிக்கிட்டா 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 ஹையலோ, கிஞ்சிக்கிட்டா 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 ஹையலோ, கிஞ்சிக்கிட்டா 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 கிஞ்சிக்கிட்டா. Thank you, dear ones, for the beautiful performance. Involves acting or communicating using only moments, gestures, and facial expressions. இலவசமாய் கிடைத்தேன், என்னை இழந்து விட்டாய். பணம் கொடுத்து என்னை வாங்கிய போதும் என்னை சேமிக்க ஒருபோதும் முயலவில்லை. இப்போதே என்னை காத்துக்கொள். கதறி அழக்கூட கண்ணீரின்றி வாடப் போகிறாய். இழந்து விடாதே மனிதா, இழந்து விடாதே என்று தண்ணீரின் முக்கியத்துவத்தை ஒரு அழகாக மை மூலம் உங்கள் முன் படைக்க வருகிறார்கள் எம் கார்மல் ராணி 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவ செல்வங்கள்.
Thank you, dear students, for the wonderful performance. பல்குத்த உதவும் என்பதற்கேற்ப நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய உதவியும் மற்றவருடைய வாழ்க்கையின் பெரிய மாற்றத்திற்கு உதவும். இதோ இங்கு ஒரு தந்தையின் இழப்பை தாங்க முடியாமல் அலங்கோலமாக துக்கமாக இருக்கும் அரண்மனை ராணியின் நிலையை மாற்றிக் கொடுக்கும் அமைதியான ஒரு ஆண்மகனின் ஃபியரி இங்கிலீஷ் நாடகத்தை கண்டுகளிப்போமா? Dear audience, now we are so eager to present a small fairy tale called Hans Who Made the Princess Laugh. This story tells about the melancholy of a princess and how she was released from it.
Scene 1 is a marketplace where people discuss about the sadness of the princess and the decision of the court. Apples, grapes, greens, apples, grapes, greens. Eggs, fresh eggs, finey cheese. Pig for sale, as pretty little porkers as you ever saw. Those pigs are nicely fat and nails. They should bring a good price. I hope to serve one of them at least to the cook at the palace. Every market day she comes out to buy. She will be here soon. She always buys her eggs from me. I have some saved for her, all laid by my good hen Juliana. Fresh fish. Would you like some fish? Let me see what you have. I caught them all this morning. This pretty one I'm saving for the princess. Can you please show me the way to the palace? The palace is yonder. How everything has changed. Yes, everything has changed. I have been a very long time. Tell me what has happened. Lord Seer, the old king died. Was daughter the princess Dagmar, he to rule the kingdom. Since her father death, he was done nothing but with the long day, and most of the night too. But does not her sadness become less with time? No, it is like the first day. The country is going to rack and ruin while she mops her eyes. But here comes the palace cook. Now the day business can begin. Good morning, everyone. What have you to sell today? Fresh greens, Gertrude, so fresh and that they melt in your mouth. Ha 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 ha! If they melt in my Henrik, as fast as the truth melts in yours, they will be good indeed. Let me have that bunch. Have you an ex, Maria? Yes, indeed. Yes, indeed. You have no idea how proud Juliana is to lay eggs for the palace folk. Fru Gertrude, will you look at these pretty little pigs? This one now most toothsome. He would be roasted and with apple in his mouth. Let me see him, Nails. Why, yes, I think that I must have that little pig. Will you take him around to the kitchen entrance of the palace? With pleasure. Fresh fish. Come here, boy. What have you? Are they nice and fresh? Got this morning. This pretty one I saved for the princess. Will you take it to her, please? Alas, boy, the princess will not look at even the finest food. Great sorrow is upon her and has been for many a day. She weeps all day long and nothing can cheer up. The poor dear princess. Since her father the king died, her grief has never ceased. Day by day, she grows thinner and whiter. If she cannot be made to smile soon and forget her grief, she too will die. An evil spell has put upon her, I do believe. For a week now the ministers have met. I hear that they have come to a decision and that an important announcement is to be made today. I must get back to my kitchen. Don't forget my ex next week, Maria. Never fear, Gertrude. Juliana will not desert you. Nils, there is news. Gertrude said the proclamation is to be made today. What about? It concerns the princess. Here comes the herald now. The ministers of the court make proclamation. Know that for a year and a day, the Princess Dagmar has not smiled. She has been stricken with a painful grief which nothing can cure.
being in great fear for the princess' life, the ministers of the court issued the following proclamation. Each morning, the princess will be brought to the balcony. Those of her subjects who believe that they can make her laugh will perform before her. All who fail will be banished from the kingdom. But if there should be one who succeed in making princess smile, that one shall have the princess' hand in marriage and shall rule as king. What did he say? What was he talking about? They want someone hands to make the princess laugh. Everyone laughs at me. Perhaps I could do it. Ha ha ha, long live King Hans. This gave me an idea. I believe that I can do it. My friends tell me that I have a flow of wit. If I make an attempt, princess would die of laughing. I have a very clever dog who does many tricks. It might make the princess laugh to see him sit up and beg. Jogan, let us go where we can discuss this matter. I must go and groom my dog and get for his ribbon, collar and appearance before royalty is not to be taken lightly. Come on, Hendrik, let's go round to the kitchen entrance of the palace, and if we cannot find out more about this from Gertrude. Oh God, help me! You know my racing and you know my resting. If you show me a way, I will be faithful to you and for the nation. Hans, God has heard your prayer and has sent me a good news. Good news for me? Heads boy, are we all alone? Why is the marketplace is deserted? I don't know. They never tell me, but they all went. It is well. Hence, listen to me. I am the fairy godmother of Princess Ragma. I have come to break the evil spell that is upon her. You mean to make her laugh? Yes, I knew that I should find you here. Hence, you are the one who must save the princess. Save the princess? Yes, if you succeed in making her laugh, great good fortune will come to you. For not only will the princess be freed of her melancholy, but you, as soon as you hear her laugh, will find your wits and will become wise and brave and fit to rule the kingdom. I do not know, true fairy godmother, how I could do that. Come boy, sit here and I will tell you. Now let us see how contestants from the different places arrive and try to make the princess laugh, and who made her laugh. Dear princess, eat something, otherwise you will become sick. No. It is your duty to take care of our nation. I will pray to God to show a way for you and a way for the nation. Clear out, fellow. This space is for the contestants who will try to make the princess laugh this morning. I am one of them. If you ask me, there are two of you. Both geese, but if you are really one of the contestants, go into the palace and declare yourself. Everything must be done in order. Where shall I go? Let's sit here where we can see all that happens. How many of them are to try this morning? 3, I think the cook said. I wish them luck. Good morning, Hendrik. Have you come to try your luck? My luck?
lies in another direction. Well, if between us we cannot make the princess laugh, That will be the last we shall see of you, Niles. We shall miss you. I hope that I have my first turn. I can't suspend. Niels, my boy, this suspense is nothing to the suspense. End of your rope. And here is our friend Hans are going to try to make the princess laugh. Yes, Henrik. How will do it, Hans? If we fail, Hans, I think that they will cook along the goose. See, here comes the palace cook now. She is waiting to get her hands on you. Is not that so, Gertrude? Won't you do? Hands up in a nice brown gravy along with the goose. For shame, Henrik. Don't tease the boy. Pay heed. At this hour, Princess Dagmar will come forth upon this balcony to view the antics of such of her subject, as believe that they have the wit to break the evil spell of melancholy under which she suffers. The contestants will appear as and announce and will perform within view of the princess. Failure to make the princess laugh means banishment from the kingdom. The first contestant is Niels Niedorf. Many is the time he has cheered my heart, and I hope that he may cheer yours. He will not sit unless he has a chair to sit on, so I have brought this chair along. Sit down, Oscar, and say, how do you do, Your Highness? Oscar would be most proud to shake your hands, but he being only common dog could not be so nice. Instead, he will shake hands with the people here. Now, Oscar, if you can make the princess laugh, how will you feel? If she does not, how will you feel? Now, Oscar, if you can make the princess laugh. Behave. Niels has tried and failed to make the princess laugh. Tomorrow he will be taken to the boundaries of the kingdom and banished from this land. Order! Take your places. The next contestant is Pedagogician of the army. Attention. Pedagogician has tried and failed to make the princess laugh. With Niels, he will be banished from the kingdom. The last contestant is Alexander Coiler, our schoolmaster. Your Royal Highness, ladies and gentlemen, we have assembled here this morning to try our best to make the princess laugh. That is, to make her laugh. I shall started to give an exhibition. Do I make myself clear? I am going to try to be funny. I am Alexander Koviler, your schoolmaster will dance a jig. Pay heed, my people, pay heed.
and recoiler, has tried and failed to make the princess laugh. Within his ampedogestion, he will be banished from the kingdom. The contest is now over, and none of them has met with success. Wait, please, I haven't had my turn. Have you been duly entered? I don't know. Let the boy perform. Very Royal Highness, were named boy. I am Hansel, my goose, and I know a trick. Royal Princess, will you observe my goose? It is the finest goose in the world. I will show you. Nonsense, Hans. It is old and tough. I can tell. Bring it here. If you will come along, then hang on. Help! Help! I cannot let go. Oh, Gertrude, my friend. Oh my God! Help! Help! I cannot let go. Oh, Gertrude, my friend. Oh, Frobic, my friend. Oh my God! My faithful subjects, this is indeed a happy day. Not only has our princess been delivered from the evil spell of her melancholy, but her deliverer has been delivered from the wicked spell of his witlessness. As the first act of my regime over you, I pronounce a pardon for those contestants who this morning tried and failed, and now let there be a holiday and feasting, and may the joy of this day endure forever. Long live King Hans, long live Queen Dagmar. Dear audience, from this play, what did we understand? All of us wants to be a winner always, and we search for a way. Here, Hans taught us. Hans was determined in his decision. Above all, he called upon God. Hence, he made with success. Thank you to our talented actors to bringing this skit to life.